ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான ஸ்வீட் கேரட் டிலைட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 350 கிராம் கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கேரட் எல்லாம் நல்லா கழுவிய பிறகு இதே போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு நான் இதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுக்கிறேன். தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நான் இதில் 1.5 கப் தண்ணீர் சேர்த்து மறுபடியும் நான் நல்லா அரைத்து எடுக்கிறேன். நல்லா அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். மறுபடியும் நம்ம இதில் 1 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா அரைத்து எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அரைத்து எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை இதில் வடிகட்டி எடுத்துடலாம். லைட்டாக ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒயர் விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கேரட் ஜூஸ் எல்லாமே கீழே வந்துடும். கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் இதில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இதை ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஸ்டவ்வில் சேர்த்ததுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இந்த கேரட் ஜூஸில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பேனில் எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம கேரட் டிலைட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஜூஸை இதில் எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக கலக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறோம். அது கொஞ்சம் திட்டாக வந்துடும். அதனால நம்ம இதை கண்டினியூஸாக கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், 3 நிமிடம் ஆகிருக்குது. கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்த பிறகு நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். நான் இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவை அப்படின்னா கூட ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க நேரம் இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா உருகிடும். சர்க்கரையெல்லாம் நல்லா உருகிய பிறகு அது கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக தெரியும். மறுபடியும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது கெட்டியாயிடும். கை எடுக்காமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சர்க்கரையெல்லாம் இதில் நல்லா கரைந்த பிறகு இதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதில் லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது நல்ல இனிப்பாக லைட்டான புளிப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு 15 நிமிடம் இதை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிடம் போல் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். மறுபடியும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இதை நம்ம செட் பண்ண வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் நல்லா நெய் தடவி அது கீழே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது நல்லா சூடாக இருக்க நேரமே இதில் எடுத்துடலாம். இந்த மாதிரி பேன் இல்லைனா ஏதாவது டிஃபன் பாக்ஸ் இல்லைனா கிளாஸ் கண்டெய்னர் எதில் வேணாலும் நம்ம இதை செட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா சைட்லேயுமே நல்லா லெவல் பண்ணி விடுறேன். எல்லா சைடும் நல்லா லெவல் பண்ணி விட்ட பிறகு இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிய பிறகு 1 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடுங்க. அப்போ நல்லா செட் ஆகிடும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. இனி நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம இதில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கிறதுனால லைட்டாக இது திருப்பினாலே போதும், ஈஸியாக வெளியில் வந்துடும். இனி நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் இதை போல் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் கேண்டி ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதோட டெக்ஸ்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்து நான் ஒரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட் கேண்டி எல்லாத்தையுமே நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையுமே நான் இதில் கோட் பண்ணி எடுக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையிலையும் இதில் நல்லா கோட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் சர்க்கரையில் கோட் பண்ணோம் அப்படின்னா அது சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். அதனால டெசிகேட்டட் கோகோனட்டில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான ஸ்வீட் கேரட் டிலைட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.